கோர்ட்லேயே வட இந்தியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீதிமன்றத்திலே வட இந்தியர் நிறைய பேர் இருக்காங்க. என்ன மாதிரியான பணிகள்லாம் இருக்காங்க? வக்கீலாகவே இருக்காங்க. என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க? வக்கீலாகவே இருக்காங்க. ஏன்னா லாங்குவேஜ் வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ், இங்கிலீஷ் வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ். அவங்களுக்கு அதில் வக்கீலாகவே இருக்காங்க. சௌராஷ்டிரா நிறைய பேர் அட்வொகேட்ஸ் இருக்காங்க. இந்திக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிளைண்ட்டு இப்போ குடும்ப நல நீதிமன்றம் போனீங்கன்னா அது மினி சவுகார்பேட்டு மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. எல்லா வட இந்தியர்கள் சுற்றி டைவர்ஸுக்கு வர்றாங்க, நியாயம் கேட்டு வர்றாங்க. எல்லா நீதிமன்றங்கள்லேயும் கிரைம் அக்யூஸ்டு வட இந்தியர்கள் இருக்கிறாங்க. ஜெயிலில் ஒரு 30% நார்த் இந்தியா பீப்புள்ஸ் இருக்காங்க. புழல் ஜெயிலாது நார்த் இந்தியா ஜெயிலாங்கிற அளவுக்கு போயிட்டு அவங்களோட வருகை அதிகமாயிட்டு அப்படி எல்லா இடத்துலையும் இருக்காங்க. துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஈவன் தோ நம்ம வடக்க போனால் நம்மளை துன்புறுத்துவாங்க. இந்த ரயிலில் அந்த ஏறி அடிச்சானுங்க பார்த்தீங்களா, திருப்பூரில் ஏறுறாங்க ட்ரெயின். ரிசர்வேஷன் பண்ணியிருந்தவங்கள திருப்பூரை விட்டு தாண்டி கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சிட்டேர்னு அடிக்கிறானுங்க. டிடிஆர் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு. நமக்கு ஏண்டாவும் பொண்ணு. நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு இப்படி படிச்சிருக்கேன். குஜராத் போன்ற இடங்களில், பீகார் போன்ற இடங்களில் ரயிலில் டிக்கெட்டே எடுக்க மாட்டாங்க நார்த் இந்தியன்ஸ். டிடிஆர் அவர் ரூமை போய் லாக் பண்ணிடுவார். நமக்கு ஏண்டா பொண்ணு கேட்டால் அவங்க கேட்டால் வண்டியிலேருந்து தள்ளி விட்ருவானுங்க. அல்லது இது எங்கள் நாடு, எங்கள் முதலமைச்சர் இருக்கார், உனக்கு என்னன்னு கேட்பானுங்க. அதுதான் அவங்களோட நாலேஜாகவே இருந்துச்சு. ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு கதையாக அள்ளி விட்றாங்க. பீகாரை பார்த்தீர்களா, ஊபியை பார்த்தீர்களா, பார்த்தோமே கும்பமேளாவில் எப்படி இருந்ததுன்னு. இப்போ பீகாரை பற்றி ஒரு ஷூட் எடுத்து வந்திருக்காங்க நம்ம பத்திரிகையாளர் நண்பரும் இன்னொரு உங்களை மாதிரி ஒரு யூடியூப் சேனலும். மருத்துவர் வந்து ரோட்டில் உட்காந்துருக்காரு டெலஸ்கோப் வச்சுக்கிட்டு. அதான் ஹாஸ்பிட்டலாம் சந்தையில் அவரே ஊசியும் போடுறாரு, அவரே டெஸ்ட் எடுக்கிறாரு. இதற்கே ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டே இல்லை அதில்.